எங்களுக்குன்னு யார் இருக்கா? எங்க 4 பேர் தான், நாங்க ஒரு குடும்பம். என்ன விட்டு அது போச்சு. இப்ப நான் 2 பிள்ளைங்களை வச்சு நான் தான் பார்க்கணும். கொடுத்து அடுத்த நிமிஷம் புள்ளி 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 இங்க மெயினா வந்து கட்சிக்காரங்க பேர் கொல்லப்படுத்துறாங்க. திருக்கோவிலூர் அருகே எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவதில் அழுத்தம் ஏற்பட்டதால் கிராம உதவி ஆய்வாளர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரு ஃபார்ம் கனகநந்தரில் இருந்து ஃபார்ம் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. போட்டுட்டு இருக்கேன்னாரு. ஃபோன் பண்ணாங்க, யாரோ திட்டினாங்கக்கா, எவ்வளவு ஃபார்ம் தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டினாங்கன்னு சொன்னாங்க. யார் திட்டினாங்களா? ஒன்றையுமோ யாரையோ சொன்னா, யாருன்னு தெரியல, எனக்கு சரியா எனக்கு தெரியல. எனக்கு மிஸ்டேக் கால் வந்துட்டு இருந்தது, அதோடய இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க. யாருன்னு சொல்லிட்டு சொல்லலை, மென்ஷன் பண்ணி சொல்லலை. நிம்மதியா போட மாட்டேறாங்க. நாங்களும் மனுஷன் தானே, செய்யணும்ல கொஞ்சமாவது. கொடுத்து ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார்ம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா வில்லேஜுக்கு போவோன்னு சொல்லி கூட்டு போனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபார்ம் போட்டுட்டேன். மிச்ச பேலன்ஸு ஒரு 60 ஃபார்ம் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒன்றியம்மா பூமாரிலேருந்து வந்தவர், அவரு சத்தம் போட்டாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை. நான் திருப்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திருப்பி தனகந்தல் போனோம். தனகந்தரில் போய் அங்கே நெட் சென்டரில் போட்டு ஏற்றலாமான்னு பார்த்தா அங்கே நெட் சென்டரில் அந்த ஸ்கேனிங் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேனிங் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நான் என்ன செஞ்சேன், சரி வா வீட்டில் எடுத்து கொண்டு போய் நம்ம திருப்பி நெட்வொர்க் வேலை செய்யலான்னு போய் பார்ப்போன்னு சொல்லி நெட்வொர்க் வந்தேன். வீட்டில் வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 போட்டோன்னே என்ன சொன்னாங்க, நான் கடைக்கு போவேன் எப்போதும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் போகல, நீ சாப்பாடு பிள்ளைங்களுக்கு பிரியாணி இருக்குது சூடு பண்ணி சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போகிறேன்னு. இல்லை பிள்ளைங்க சாப்பாடு இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் கேட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உக்காந்துருந்தாங்க. சரி நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னாங்க. நான் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஃபோன் வந்துச்சு. நேராக வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், பாலமுருகன் ஆஸ்பத்திரிக்கு. உயிர் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நேராக ஜிஹெச் கொண்டு வந்தேன். என் கோரிக்கை எனக்கு போனேன், என் பொண்டாட்டியா வந்துடுறாங்க போகிறாங்க. என் கோரிக்கை எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கேன்னா, என் பொண்ணு 1 5ஆம் கிளாஸ்